நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது நீர் இல்லாத நகரம். தென்னாப்பிரிக்காவுக்கு 3 தலைநகரம் இருக்குங்க. அதில் ஒரு தலைநகரத்தோட பெயர் கேப்டவுன். இன்னைக்கு 2023க்கு பிறகு, ஏப்ரல் 15க்கு பிறகு நீர் வழங்க முடியாத ஒரு நகரம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கேப்டவுன். நீரே ஒரு சிட்டியில் இல்லைன்னா அந்த நகரத்தை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த நகரத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் குழாய் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம ஊர்லெலாம் பெட்ரோல் பல்கில் போய் நம்ம பெட்ரோல் வாங்குகிறோமோ, அது மாதிரி அங்கே நீரை தேக்கி வைக்கக்கூடிய பல்குகள் அங்கே நிறைய இருக்குது. அங்கே போய் குடிநீரை எல்லாரும் க்யூவில் நின்று வாங்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம அங்கே பார்க்க முடியுது. அந்த கேப்டவுனில் பார்த்தீங்கன்னா, நீரை யாராவது திருடினாலோ அல்லது பறிமுதல் செய்தாலோ அவங்கள ஒடுக்குவதற்கு காவல்துறை மற்றும் இராணுவத்தையே அங்கே இறக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நீர் இல்லாத ஒரு நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவினுடைய ஒரு தலைநகரமான கேப்டவுன். இது எங்கேயோ நடக்க செய்தி தானே, இது நமக்கு என்ன பாதிப்பு தரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு பக்கத்து மாநிலமான கர்நாடகத்தில் உள்ள அந்த பெங்களூரில் ஏற்பட்ட அந்த தண்ணீர் பஞ்சத்தை நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம். நியாய விலைக் கடைகள் மூலமாக மக்களுக்கு குடிநீரானது விநியோகம் செய்யப்பட்டது. வாகனங்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது நீரை வைத்து அப்படின்னு அரசாங்கம் அங்கே சொன்னாங்க. குளிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த தொட்டிகள் இருக்கும் இல்லையா, அந்த நீர் தொட்டிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், ஸ்விம்மிங் பூல்னு சொல்லக்கூடிய நீச்சல் தொட்டிகள் எல்லாவற்றையும் இழுத்து மூடினார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சத்தை நம்ம கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பார்த்தோம். அது பக்கத்து மாநிலம் தானே, நமக்கு என்ன அப்படி தொடர்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு தண்ணீர் பஞ்சம் தமிழகத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதாவது செக்குக்கு மாட்டை கொடுத்தாலும் திண்டுக்கல்காரனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழியே சொல்லப்பட்டது 1980. அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சத்தில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு ஊர் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லலாம். குடத்துல தண்ணி தூக்கியே பெண்களுடைய ஆயுசு முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்ணீர் பஞ்சத்தை தமிழகம் இதற்கு முன்பும் சந்தித்திருக்கிறது. கூடிய விரைவில் அதே மாதிரி ஒரு பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சூழலியலாளர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வானிலையை நம்ம இந்தியாவில் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி பதிவு செய்ய ஆரம்பித்து போன ஆண்டு வரைக்கும் பதிவு செஞ்சதுலேயே அதிகபட்சமான உச்சபட்சமான வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா 2023 தான் பதிவாயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரப்போகிற அந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு என்ன காரணங்கிறத போன ஆண்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படி இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மொத்த வெப்ப தொகை பார்த்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 1.5 டிகிரி உலகம் முழுக்க அதிகரிச்சிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, புவி வெப்பமயமாகிறது. அந்த கேஸஸ் சொல்கிறாங்களா, பசுமை குடில் வாயுக்கள்னால பல பாதிப்புகளை இயற்கையை நம்ம அளித்ததனுடைய விளைவை இன்னைக்கு மனித குலம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு நீர் அணைக்கட்டுகளில் இருக்குது. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட தண்ணீர் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன ஆண்டு இதே தேதியில் எவ்வளோ தண்ணி அணைக்கட்டில் இருந்துச்சோ அதை விட 60 விழுக்காடு குறைவாகத்தான் தமிழகத்தில் இருக்குது. கேரளாவில் ஒரு நதி வறண்டே போயிடுச்சு. அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் 6 ஆறுகள் நீர் இல்லாமல் வற்றி போய்விட்டது. 25 அணைக்கட்டுகளில் 25% தான் தண்ணீர் இருக்கிறது. அதனால் இனிமே இந்த கோடைகால பயிரை நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு அரசாங்கமே சொல்லுகிற நிலைமை இப்பொழுதே வந்துவிட்டது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தண்ணீரை அதிகமாக நம்ம பயன்படுத்துறது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். அதன் பிறகு மீதி இருக்கிற தண்ணி தான் குடிநீராகவும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. அதனால் முதல் தேவையாக இருக்கக்கூடிய அந்த விவசாயத்துக்கு நீர் தருவது இனிமேல் வாய்ப்பில்லை என்கிற அளவுக்கு கோடை காலத்தில் பயிர் செய்தால் தண்ணீர் வழங்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இன்றைக்கே தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது. சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ளவங்களாம் நீரினுடைய சிக்கனத்தை உணர்ந்து கொண்டு நீரினுடைய தேவையை புரிந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வராமல் தவிர்க்க முடியும். இல்லை என்றால் பெங்களூரில் ஏற்பட்டது அடுத்து நமக்கு சென்னைக்கு ஏற்படுறதுக்கு வெகு நாட்கள் இல்லை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.